ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் Arun SV. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டில் எப்படி இந்த மாதிரி கோல்டு மாதிரி ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் நமக்கு ஒரு கோல்டு பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவை. இதுக்கு நீங்கள் கூகுளில் கோல்டு டெக்ஸ்சர் அப்படி கூட நீங்கள் போட்டு வந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்சர் வந்து வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்சர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு நியூ காம்போசிஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. HD TV 1080 29 ஃப்ரேம்ஸ், அதாவது 30 ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோல்டை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போது இதை ஸ்கேல் பண்ணி இது ஃபுல்லாக வர மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த டெக்ஸ்ட்டில் நாம் வந்து என்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் GOLD கோல்டுன்னு கொடுத்துக்கிறேன். கோல்டு கிளிட்டர்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போது இதோட சைஸை வந்து கொஞ்சம் கீழே இது பண்ணிட்டோன்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் லைன் டு லைன் ஸ்பேஸிங்கை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எஸ் அமுக்கிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் அமுக்குனிங்கன்னா சென்டரில் ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் ஹோம் அமுக்குனிங்கன்னா எக்ஸாக்ட் சென்டருக்கு வந்து இது கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம பண்ண போகிறது, இந்த டெக்ஸ்ட் லேயரை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கட்டும். இப்போது இந்த கீழே இருக்க லேயரில் இங்கே ட்ராக் மேட்டில் நன்னுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ட்ராக் மேட்டுக்கிறது தெரியலைன்னா இந்த கீழே இருக்க இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் மேட்டில் வந்து நன்னுன்னு வரும். இதில் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லெட்டருக்குள்ளே இந்த டெக்ஸ்சர் வந்து அப்ளை ஆகிரும். இந்த மாதிரி அப்ளை ஆகிரும். ஓகே, இப்போது இது வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 லேயரையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+C கொடுங்க. அப்படி இல்லைன்னா லேயரில் போயிட்டு ப்ரீகம்போஸ் அது வந்து கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட்டுன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஒரு ப்ரீகாம்ப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து Ctrl+D கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போது இதை சுற்றி வந்து நம்ம கோல்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம உருவாக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் எஃபெக்டில் பார்ட்டிக்கிள் வேர்ல்டு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது வந்து நம்ம அதில் தேடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்ட்டிக்கிள் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா சிசி பார்ட்டிக்கிள் வேர்ல்டுன்னு இருக்கும். அந்த எஃபெக்டை நான் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கிரிட்ஸ் அண்டு கைட்ஸுன்னு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் கிரிட்டு இந்த இதை வந்து கூட்டுறது குறைக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாம் வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அதனால் வந்து நான் ரேடியஸை மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா பின்னாடி வந்து அதை கூட்டி குறைக்க வேண்டியிருக்கும். அதனால் மற்றது எல்லாத்தையும் வந்து நான் அன்செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்த் ரேட்டுன்னு இருக்கும். இந்த பர்த் ரேட் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா சுற்றி இந்த கோல்டை சுற்றி அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு வேணும். அதனால் வந்து நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து 10,000 தான் போகுது. அதுக்கு மேலே பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னாலுமே போகாது. அதனால் நான் 10,000 ஹையஸ்ட்டுங்கிறனால வச்சுக்கிறேன். இப்போது இந்த லாங்கவிட்டி அப்படின்னு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்கவிட்டிங்கிறது இந்த பார்ட்டிகிள்ஸோட லைஃப் டைம் தான் இந்த லாங்கவிட்டி. இதை வந்து நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். ஏன்னா அனிமேஷன் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். இப்போது இந்த பர்த் ரேட்டை வந்து நம்ம அனிமேட் பண்ணணும். இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த வந்து லென்த் பண்ணிக்கோங்க. லென்த் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபுல் ஜூமில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது
ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த பர்த் ரேட்டை வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துக்குறோம். அதுக்கு வந்து ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அடுத்த ஃப்ரேம் அந்த செகண்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 10,000 பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ரேமில் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10,000 ஆட் ஆகும். அடுத்து தேர்டு ஃப்ரேமில் அது மறுபடியும் 10,000 வந்து ஆட் ஆகும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் 10,000 பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அது எனக்கு தேவை கிடையாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அந்த 10,000ஓட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு எமிட் ஆனது மொத்தமே 10,000 பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான். அதுதான் இதோட கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எமிட் பண்ணுது பார்த்திங்களா, அது பேர் தான் இந்த ப்ரொடியூசருங்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதில் இந்த பொசிஷனில் எதையுமே வந்து நம்ம மாற்ற வேணாம். இதில் ரேடியஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போசிஷன் அளவுக்கு நம்ம வந்து இதை வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ரேடியஸோட இது வச்சுருக்கோம். இதை எடுத்து இந்த ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இதில் ஃபிட்டு கொடுத்துக்கிட்டோன்னா தெரியும். இப்போது இதை வச்சு இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ். இந்த ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அனிமேட் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக அனிமேட்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் நகட்ட போகிறதில்ல. அதனால வந்து இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாத்தையுமே வந்து நம்ம 0 தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அனிமேஷன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோசிவ் அனிமேஷன்னாலுமே நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வெலாசிட்டியை 0 ஆக்கிடுவோம். இன்ஹெரிட் வெலாசிட்டி, கிராவிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து 0 ஆக்கிடுவோம். ஓகே, 0. ஏன்னா இதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எங்கேயும் மூவ் ஆகாது, இந்த டெக்ஸ்ட்டை ஒட்டியே தான் இருக்கும். அதனால் இந்த பார்ட்டிகல்ஸில் இருக்கிற ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே 0 பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோர்னு இருக்கும். ஃப்ளோரில் நம்ம எதையும் வந்து மாற்ற போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஃப்ளோரையும் வந்து நம்ம தூக்கி விட்டோம். அதனால் ஃப்ளோரில் வந்து எதையும் மாற்ற போகிறதில்ல. கிராவிட்டி இருந்தால் தான் ஃப்ளோர் வந்து எஃபெக்ட் ஆகும். அதனால் இதில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் வாங்க. பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா லைன்னு இருக்கும். லைன் வேணாம், நமக்கு வந்து குவாட் பாலிகன் அப்படி கொடுத்திங்கன்னா இந்த பாலிகன் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். அதுக்காக இந்த குவாட் பாலிகன்கிற எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு இதில் இருக்கிற ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் வேறு எஃபெக்ட் கூட நீங்கள் கொடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர்லாம் தேவையில்லை. அடுத்தது ரொட்டேஷன் ஸ்பீட்லாம் வந்து அதில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கட்டும். அதை ஒன்றும் நீங்கள் தொட வேணாம். இனிஷியல் ரொட்டேஷனும் எதுவும் வேணாம். ஏன்னா அந்த ரொட்டேஷன் அனிமேஷன் தான் நமக்கு வந்து அந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து ரொட்டேஷன் ஆக்சிஸ் தேவையில்லை. பர்த் சைஸ், இந்த பர்த் சைஸை வந்து 0.25 இருக்குது. 0.25 வந்து வச்சுக்கோங்க. பின்னாடி வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். டெத்து சைஸை வந்து நம்ம 0ல் வச்சுக்கிறோம். ஏன்னா அது மறையும் போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக 0 வாய் தான் வந்து நமக்கு மறையும் சைஸ் வந்து. அதனால் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து சைஸ் வேரியேஷன், ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் நமக்கு எவ்வளோ வேரியேஷன் இருக்கணும்னா 100%மே வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வேரியேஷன் ஆகிறது நமக்கு நல்லது தான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது அதையும் வந்து நம்ம 100ல் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி மேப்புன்னு இருக்கும். இதில் வந்து பர்த் டு டெத்துன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்ட்டிக்கல் அனிமேஷன் வந்து நம்ம எமிட் ஆகிறதோட சரி தான், அதுக்கடுத்து மறுபடியும் எமிட் ஆகாது. அதனால் நம்ம ஆர்ஜின் கான்ஸ்டன்ட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டம் கலர் மேப், அது தேவை கிடையாது. ஒப்பாசிட்டி மேப்பை வந்து நம்ம மாற்றணும். ஒப்பாசிட்டி மேப் வந்து இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தனால ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியணும், எதுவும் வந்து மறையக்கூடாது. அதனால் தெரியணும். அதனால் ஒப்பாசிட்டியை வந்து நான் ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து ஓகே, இப்போ வந்து நம்ம 0.25 இருக்கிற இதை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். ஓகே, 0.07 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கு. அதனால் நான் இந்தளவுக்கு வச்சுக்கிறேன். பின்னாடி உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோட ஸ்டைலை பொறுத்து நமக்கு வந்து இந்த பார்ட்டிகளோட சைஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம்.
ஓகே, இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. பின்னாடி வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து இதுக்கு ஒரு கர்வ் எஃபெக்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். கர்வுங்கிறது வந்து கலர் கரெக்ஷன் எஃபெக்ட்டு. அது கலர் கரெக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இதை வந்து நம்ம இதில் தூக்கி போட்டு இதில் அந்த மெயின் கர்வை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அடுத்து ரெட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றினோன்னா ஒரு டார்க்காக ஒரு எல்லோ வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். முன்னாடி வந்து இப்படி இருந்தது, பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போதும். இந்த மாதிரி கர்வ் எஃபெக்ட் வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட சைட்லலாம் இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால வந்து என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் சோக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிம்பிள் சோக்கருங்கிற எஃபெக்டை வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் சோக்கர் வந்து கடைசியாக போடக்கூடாது. சிம்பிள் சோக்கரை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு இப்போது இந்த நம்ம இப்படி கூட்டுறோம் அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு இப்போது இந்த எஃபெக்ட் வந்து நல்லா நமக்கு தெரியும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிம்பிள் சோக்கர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம இன்னொரு காப்பி எடுக்கணும். Ctrl D கொடுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும். இப்போது இதில் வந்து நம்ம இந்த கர்வ் எஃபெக்டை வந்து தூக்கி விட்டுடலாம். ஓகே, இதை மட்டும் நான் சோலோ பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இருக்கிற பர்த் ரேட்டை வந்து நம்ம பர்த் ரேட் அனிமேஷனை இதிலேருந்து எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இது எதுக்குன்னா ஒரு ஷைனிங் அடிக்கிறதுக்கு, அந்த 1-2 பார்ட்டிகிள் மட்டும் அப்படி நல்லா க்ளோ ஆகும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு. அதனால் இதில் இருக்கிற அந்த அனிமேஷன் வந்து தூக்கி விட்டேன். இதில் இந்த பர்த் ரேட்டை வந்து ஒரு 20 வச்சுக்கிறேன். இது எப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து இந்த மாதிரி இது வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த 20 வச்சுக்கிட்டு நான் அனிமேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதனால் இந்த லாங்கவிட்டி வந்து நமக்கு ஒரு ஃப்ரேமுக்கு லாங்கவிட்டி இருந்தால் போதும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு மட்டும் அதோட லைஃப் டைம் இருந்துட்டு அது அப்படியே மறைஞ்சிரும் ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த லாங்கவிட்டி வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசரில் நம்ம எதுவும் மாற்ற வேணாம். அடுத்து ஃபிசிக்ஸ்லையும் எதுவும் மாற்ற தேவைப்படாது. ஃப்ளோரும் தேவையில்லை. பார்ட்டிக்கிளில் வந்து இதில் நம்ம மாற்ற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் கான்ஸ்டன்ட் அப்படின்ருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் நம்ம விட்டுட்டோம். இங்கே ரொட்டேஷன் ஸ்பீடு, இந்த ரொட்டேஷன் வந்து நமக்கு தேவையில்லை இதில். அதனால் ரொட்டேஷன் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து அங்கங்கே ஸ்பார்க் ஆகிறதுக்கு மட்டும்தான். அதனால் வந்து ரொட்டேஷன் வந்து 0 கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பெர்த்து சைஸ் வந்து 0.04 வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். 0.04 கொடுத்துருக்கேன். இல்லை 0.06 இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போது சைஸ் வேரியேஷன் இதெல்லாம் ஓகே தான். அடுத்து ஆர்ஜின் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து பெர்த் டு ஆரிஜின் அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கர்வை வந்து நமக்கு பார்த்திங்கள்ல அந்த மாதிரி இருக்கணும். அதனால் இந்த கர்வை வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக கொஞ்சம் கர்வ் வந்து அனிமேட் ஆகலாம். அதுக்காக தான் இந்த எஃபெக்ட்டு ட்ரை பண்ணுறேன்.
ஓகே, ஒரு கிட்டத்தட்ட அப்படி வச்சிட்டோன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து க்ளோ வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற பெர்த்து கலரை வந்து எல்லோ வேணாம், ஒயிட் வச்சுக்கிடுவோம். ஓகே, அடுத்து இந்த காம்போசிட்டில் வந்து நம்ம ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிறதோட நமக்கு பிளெண்ட் ஆகணும், அதனால் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளிட்டரிங் கோல்டு லோகோ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த சோக்கிங் எஃபெக்டை வந்து கொஞ்சம் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இதுவே எனக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சோக்கிங் எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது, அதனால் சோக்கர் தேவையில்லை. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் அனிமேட் பண்ணணும், உள்ளேருந்து வெளியே வர மாதிரி, வெளியேருந்து உள்ளே வர மாதிரி அனிமேட் பண்ணணும். அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்கிற 3 ஆப்ஜெக்டையும் தூக்கி இந்த நல்லில் பேரண்ட் பண்ணிக்கிறோம். பேரண்ட் பண்ணிவிட்டு பேரண்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போது ஸ்கேல் வச்சு அனிமேஷன் பண்ணிங்கன்னா எஸ் அமைக்கிட்டு ஸ்கேல், ஃபைனல் ஸ்கேல் வந்து இது கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து உள்ளேருந்து வெளியே வர மாதிரி அப்படின்னா 0ல் கூட வச்சுக்கலாம். வச்சுருந்துட்டு ஷிஃப்ட் அமைக்கி பேஜ் டவுன்னா 10 ஃப்ரேம் தள்ளி வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு 90 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா ஈஸ், அதாவது ஸ்மூத்தாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது இந்த கடைசி இது ரொம்ப தள்ளி இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான். இதுக்கு நீங்கள் இன்னும் வந்து மேலே இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோ எதாவது போடணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் டீப் க்ளோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது உங்களுக்கு இருக்காது, ஏன்னா இது எக்ஸ்டர்னல் ப்ளகின்னு. இதை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெறும்னா க்ளோ எஃபெக்ட்டும் இருக்குது. க்ளோ எஃபெக்ட் போட்டால் எப்படி இருக்கும் பார்ப்போம். க்ளோ எஃபெக்ட்லாம் அந்தளவுக்கு ஒரு இது தெரியலை, ஸ்டைலைஸ் க்ளோ இருக்குது. இது லைட்டாக ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு நம்ம கண்ட்ரோல் D கொடுத்து இன்னும் ஒரு 2-3 இது கொடுத்தோம்னா, ஆனால் இதுக்கு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்குது. அதனால் முடிஞ்சால் டீப் க்ளோ போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து க்ளோவே வேணாம், அப்படியே விட்டுறலாம். இதுவே பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டில் இங்கே நார்மலில் இருந்து இதையும் வந்து ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து கீழே இருக்க டெக்ஸ்ட்டோட பிளெண்ட் ஆகிக்கிறோம். ஓகே, இந்த டுட்டோரியல் அதுக்கு முன்னாடி இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த டைம்லனாலும் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த கோல்டுன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். எதை மாற்றுறீங்களோ, இப்போ வந்து இதில் அருண்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்லேயும் நமக்கு வந்து அருண்னு வந்துடும். ஓகே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.